ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சாக மாற்றினதுக்கப்புறம் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பாருங்கள், ப்ளே ஏரியா. இப்போ புதுசாக எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ளே ஏரியாஸ் இது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷிகா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட்னஸ் எப்படி ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறதுன்றதுக்கு நிறைய எக்ஸசைஸ்லாம் அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுக்கான சில எக்ஸசைஸுமே வந்து நம்ம மெரினாவில் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. அப்புறம் சீசா, நம்மளோட ஓல்டு கேம் இது. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பார்க் போனோன்னா இது மட்டும்தான் இருக்கும். அதில் கிறித்து பாருங்கள், பபுள்ஸ் வேணும்னு அடம் பிடிச்சி பபுள்ஸை வாங்கி ஊதுனாங்க. அப்புறம் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த ப்ளே ஏரியாவில் இது வந்து ஸ்பெஷலாக நிறைய கேம்ஸஸ்லாம் இருக்குது. நிறைய புதுசாக பசங்க வந்து ஆர்வமாக பண்ணுறதுக்கான நிறைய ஸ்பாட் இருக்குது. அதில் தான் சில ஸ்பாட்லாம் வந்து இப்போ நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. அதில் வந்து இந்த மாதிரி கிளைம் பண்ணி ஏறுறது பெஸ்ட்டு ஸ்பாட். அதில் கிட்ஸு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இது பாருங்கள், ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. இதில் இருக்க ஒரு ஸ்லைடுமே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வேறு வேறு வெரைட்டியோடு இருக்குது. அதில் கேஷி கித்து 2 பேருக்கும் பிடிச்சது வந்து இந்த ஸ்லைடு தான். ஃபஸ்ட்டு கேஷி இறங்கிட்டா. அதுக்கப்புறம் கிறித்து பொறுமையாக இறங்கி வந்தாங்க. அவங்க அக்கா போனோட தான் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பாருங்கள், கிளைம் பண்ணி ஏறணும். கிட்ஸ் தான் அவங்க கை காலை வச்சு சப்போர்ட்டுக்கு அங்கே இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்லைடு. குட்டி குட்டியாக தானே எல்லா பார்க்லேயும் நம்ம ஃபஸ்ட்லாம் பார்த்துருப்போம். இது வந்து இந்த வாட்டர் தீம் பார்க்லலாம் இருக்கிற மாதிரி பெரிய ஸ்லைடாக இருக்கும். கேஷி ஃபஸ்ட்டு பயப்படாமல் இறங்கிட்டாங்க. ஆனால் கிறித்து வந்து ரொம்ப பயந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நாங்களாம் சப்போர்ட்டுக்கு அங்கே முன்னாடி நிற்கிறோன்னொன்னே வந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்டிங்லாம் இப்போ வச்சுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்புறம் இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த ஷெல் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலியும் சரி, அப்புறம் பேராக வந்தாலும் சரி, நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோவெலாம் எடுத்துக்கலாம். கடல் தீமை பேஸ் பண்ணி கடலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் எந்த பார்க் போனாலும் சரி, இல்லை பீச்சுக்கு போனாலும் சரி, கேஷி வந்து ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு அவங்க தயங்கினதே இல்லை. மம்மியோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இது வந்து ஒரு டென்ட்டு. இப்போ புதுசாக வந்து ஃபேமிலியாக உட்காந்து ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பீச்சை ரசிக்கிற மாதிரி ஒரு டென்ட் இருக்குது. நைட் டைமில் பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்கோடு இன்னும் சூப்பராகவே இருக்குது.
நைட்டில் பாருங்கள், இப்போ நிறைய அங்கங்கே லைட்லாம் செட் பண்ணியிருக்கனால வந்து இந்த டென்ட்டுமே பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்டில். நிறைய ஸ்பாட் வந்து ஃபோட்டோ ஸ்பாட்டுக்காகவே, பீச்னாலே வந்து நிறைய இந்த நம்மளுக்கு வந்து மார்னிங் சன்ரைஸு சன்செட் பார்க்குறது தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயத்த பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் ஆர்வமாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுல வாக்கிங் ஏரியா, இதுதாங்க அந்த வாக்கிங் ட்ராக்கு. இந்த வாக்கிங் ட்ராக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகுது. இதுதான் இந்த வாக்கிங் ட்ராக்லேருந்து கொஞ்சம் நியர்பை ஒரு 50 to 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் இப்போ புதுசாக பில்ட் பண்ணது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஃபஸ்ட் எய்ட் ரூம் இருக்குது, எல்லாருக்குமே தான். அப்புறம் ஃபீடிங் ரூம் இருக்குது. அப்புறம் இந்த வாக்கிங் ஸ்டேஷன் பாருங்கள், வாக்கிங் ஏரியா, மலையில் வந்து நம்ம நனையாமல் போகிறதுக்கு. அப்புறம் பாத்ரூம் ஏரியா இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஐஸ்கிரீமோடு முடிச்சிட்டோம். எங்களோட பீச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.